வணக்கம். 28/4/2025 விழிப்புத்தான் விடுதலைக்கு முதற்படி. உயிரிலும் மேலான தாயக தேசத்து மக்களே, எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் பேசும் மக்கள் NBP எனும் பெரும்பான்மை பூதம் சிறுபான்மை இனங்களை விழுங்கி ஏப்பமிட்டு தனது நயவஞ்சக அரசியலை நாசுக்காக அரங்கேற்ற நாம் இடம் கொடுக்காமல் தம் இனம் சார்ந்த மிகச் சரியான வேட்பாளர்களை தெரிவு செய்து தங்களது ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டி நிற்கின்றோம். காலங்காலமாக மாறி மாறி வரும் பெரும்பான்மை அரசுகள் நயவஞ்சகமாகவும் மிரட்டியும் ஆசை வார்த்தைகளை கூறியும் சிறுபான்மை இனங்களின் வாக்குகளை வசீகரிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்து வருவது புதிதொன்றுமல்ல. மாறி மாறி ஏமாற்றப்பட்ட போதிலும் எமது நப்பாசை புதிதாக வரும் ஒருவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க ஏங்கி நிற்கின்றது. எனினும் 76 வருட காலமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு தமது சொந்த தாயகத்திலேயே நடமாடும் பிணங்களாக உரிமையற்று அநாதைகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். 2 பெரும்பான்மையை விட அதிக ஆசனங்களை பெற்று வரலாற்றில் முதலாக ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசநாயக்கா அவர்களின் ஆட்சியில் கூட பயங்கரவாத சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அரசியல் கைதிகளாய் இருப்பவர்களை விடுதலை செய்ய மனமில்லை என்றால் இனவாதமின்றி வேறு என்ன இருக்க முடியும்? ஜனாதிபதியாக வந்த மறுகணமே அரசியல் கைதிகளை விடுதலை செய்து தமிழ் மக்களின் மனங்களில் நம்பிக்கையை கட்டி வளர்ப்பதற்கு அவர் காரியமாற்றியிருக்க வேண்டும். ஆனாலும் 7 மாதங்களாகியும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த குறைந்தபட்ச விடயங்களில் கூட எந்த நம்பிக்கையும் ஏற்படவில்லை. தமிழர் தரப்பிலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரின் உரிமை தொடர்பாக மௌனம் சாதிப்பது அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே கருதப்படும். சமூகத்தில் முன்மாதிரியாக செயற்பட வேண்டிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் வரலாற்றை மறந்து இனவாத கட்சியொன்றுக்குள் கரைந்து போய் பதவிகளை பெறுவது என்பது அவர்களின் சுயநலவாதம் தானே. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் தமிழ் தேசியத்தை நிராகரிக்கும் வாக்குகளாகவே சர்வதேசத்திற்கு காட்டப்படும். எனவே தமிழ் மக்கள் தாம் அளிக்க இருக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் தமக்கும் தம் எதிர்கால சந்ததிக்கும் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே சரியான வேட்பாளர்களை தெரிவு செய்து தமது பெறுமதிமிக்க வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். எனினும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளும் சுயநலவாதமும் துரோகமும் நிறைந்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக பல்வேறு திசைகளில் பிரிந்து நின்று செயற்பட்டதால் கடந்த தேர்தலில் சலிப்பை ஏற்படுத்தி பாரிய பின்னடைவுகளை கட்சிகள் சந்திக்க நேரிட்டது. இத்தனைக்கு பிறகும் தம்மை திருத்திக் கொள்ளாமல் பொறுப்பேற்று செயற்படும் இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 16 வருடங்களாக நயவஞ்சகத்தனமாக ஆற்றி வரும் இனத்துரோக அரசியலை எமது மக்கள் கண்டுகொள்ள தவறுவதேனோ? தலைவர்களான அமரர் சம்பந்தன், அமரர் மாவை சேனாதிராஜா, தற்போதைய பதில் தலைவர் திரு CVK சிவஞானம் போன்றவர்கள் பொறுப்பு வாய்ந்த தலைவர்களாக செயற்பட்டுள்ளார்களா? எப்போதும் குறுக்கு வழியை நாடும் MA சுமந்திரன் தனது சுயநலத்திற்காக கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லவில்லையா? மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் கட்சியின் முக்கிய தீர்மானங்களையும் ராஜதந்திர சந்திப்புகளையும் எவ்வாறு செய்ய முடியும்? சத்தியலிங்கம் ஒரு பொறுப்பு வாய்ந்த செயற்பாட்டாளரா? சாணக்கியனின் கடந்த காலங்கள் என்ன? சிவஞான ஸ்ரீதரன் தனது சொந்த சுயநலத்திற்காக அரசியல் செய்பவர் அல்லவா? கடந்த உள்ளூராட்சி சபை ஆட்சி காலத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பெரும்பான்மையை பயன்படுத்தி கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லத்தை உயிரியல் பூங்காவாக பதிவு செய்த சுயநல துரோகத்தை உயிரிலும் மேலான மக்கள் மறப்பார்களா? எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எமக்கு பழகி போன கட்சி என்பதற்காகவோ பாரம்பரிய கட்சி என்பதற்காகவோ தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. தலைக்கணம் பிடித்து தாந்தோணித்தனமாக தனித்து நிற்கும் இந்த தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இது ஏனைய கட்சிகளுக்கும் ஒரு பாடமாக அமையும். கடந்த பொதுத் தேர்தலில் மக்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு மதிப்பளித்து தனது போக்கை மாற்றி தானாக முன்வந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் புதிய கூட்டமைப்பை அமைப்பதற்கு செயலாற்றிய திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது.
இத்தமிழ்த் தேசிய பேரவைக்குள் உள்வாங்கப்பட்ட கட்சிகளும் அதன் உறுப்பினர்களும் கொள்கையில் உறுதியானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் மக்களின் பார்வையில் தென்படுகின்றனர். அவர்களின் கொள்கை உறுதியும் போராட்ட திறனும் தேசிய பற்றும் மக்கள் நேயமுள்ள ஒரு பாரிய கூட்டாக வளரும் என்பதை மக்கள் மானசீகமாக நம்புகின்றனர். தமிழர்களின் தாயக நிலப்பரப்பான யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்த்து நின்று போராடி இன்று அது ஒரு மக்கள் போராட்டமாக எழுச்சி பெற்றுள்ளது. அவ்வாறான தாயகம் தழுவிய ரீதியில் பல போராட்டங்களை விட்டுக் கொடுப்பின்றி கடந்த காலங்களில் நடத்தி வருகின்றனர். நயவஞ்சகத்தனமாக ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை தங்கமுலாம் பூசி தமிழர்களை ஏமாற்றுவதற்கு செய்யப்படும் சதியை முறியடிக்க ஒரு பலம் வாய்ந்த கூட்டாக கொள்கையில் உறுதி பெற்றுள்ள கட்சிகளும் நபர்களும் சேர்ந்து தமிழ் தேசிய பேரவையாக உருப்பெற்றிருப்பது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது கொண்டுதான். எனவே வர இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாயக தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் முதல் தெரிவாகவும் முதன்மை தெரிவாகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சின்னமான சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களித்து தமிழ் தேசிய பேரவைக்கு ஆதரவு வழங்குமாறு எமது அமைப்பானது அன்பிருமையுடன் வேண்டி நிற்கின்றது. நன்றி. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம், மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.